ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமக்லே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளேக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச IPL 2025 அதோட கிளைமேக்ஸ் நோக்கி வந்தாச்சு மக்களே. எஸ், முடிகிற ஸ்டேஜ் எண்டிங் ஸ்டேஜஸ் நம்ம வந்துட்டோம். ஸோ பிளே ஆஃப்ஸ்க்கு அரைவ் ஆகிட்டோம். ஸோ பிளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 எலிமினேட்டட், செமிஃபைனல் 2 ஃபைனல், அவ்வளோதாங்க. அதோட IPL 2025 முடிஞ்சு போச்சு. எப்படின்னு சொடக்கு போகிற நேரத்துக்குள்ளே லீக் முடியுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சூப்பராக போச்சு. நடுவில் ஒரு 1 வீக் வார்னால ஸ்டாப் ஆச்சு. பட் திரும்பி ரிட்டர்ன் ஆகி BCCI சூப்பராக அவங்க வேலையை பண்ணாங்க. அண்ட் பிளேயர்ஸ், டீம்ஸ், அஃபீஷியல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. இப்போ இந்த 2.5 மாதம் ஜேர்னி முடிய போது வருத்தப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் முடிய போது சந்தோஷமாக முடியுதுங்க. ஆனால் இந்த 10 டீம்ஸில் 4 டீம்ஸ் டிசர்விங்காக நல்லா ஆடி பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. மீதி 6 டீம் வந்து எலிமினேட் ஆனாங்க. பட் அந்த 6ல் சில சர்ப்ரைஸ்னா கப் அடித்த 4 டீம் வந்து குவாலிஃபை ஆகலை. CSK, SRH, RR, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா KKR, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கப் அடித்த டீம். இவங்க யாருமே குவாலிஃபை ஆகலை. இவங்க இல்லாமல் LSG, DC குவாலிஃபை ஆகலை. குவாலிஃபை ஆன டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், மும்பை, பெங்களூர், அதுக்கப்புறம் குஜராத். ஸோ இந்த 4 டீம் தான் குவாலிஃபை ஆனாங்க. இட் வாஸ் குட் டு சி எலிமினேட்டட் டீம்ஸ் கடைசியில் ஒரு ஃபைட் கொடுத்து நாங்களும் எலிமினேட் ஆனோம். பட் ரொம்ப மோசமாக ஆடல. ஸோ நாங்களால் ஃபைட் கொடுக்க முடியும். இந்த மேலே இருக்கிற டீம் தோக்கச்சாங்க, நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் IPL 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி தாங்க லாஸ்ட்டில் இருந்தது. பஞ்சாப், RCB டாப் 2ல் இருந்தாங்க. ரெண்டு டீமும் 14 மேட்சஸில் 9 வின், 4 சென்னை. ரன் ரேட்டில் பஞ்சாப் ஃபஸ்ட்டு, RCB செகண்டு. 3 and 4ல் குஜராத் அண்ட் மும்பை. குஜராத்தும் அதே 14-9ல், பட் ரன் ரேட்டில் 3rd பிளேஸ். மும்பை 14-8 4th பிளேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாப் 2 பஞ்சாப் அண்ட் RCB தே டிசர்வ் டு பி தேர். குஜராத் லீக் முழுக்க நல்லா ஆடிட்டு கடைசி 2 மேட்ச் சொதப்பினாலும் 3rd போயிட்டாங்க. மும்பை அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினதால பின்னாடி பிக்கப் பண்ண முடியல, இல்லைனா ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவரால் இதுதான் IPL 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் மக்களே. ஸோ பிளே ஆஃப் நடந்துச்சு. பிளே ஆஃப்கான ஷெட்யூல் என்ன நீங்கள் கேட்கலாம். இதுதான் பிளே ஆஃப்கான ஷெட்யூல். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் குவாலிஃபயர் 1 முல்லன்பூர், எலிமினேட்டர் முல்லன்பூர். எனக்கு பார்த்தீங்கன்னா 29th May and 30th May 7:30 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எலிமினேட்டர் முடிஞ்சு செமிஃபைனல் 2, அதாவது குவாலிஃபை 2 அண்ட் ஃபைனல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குஜராத் அகமதாபாத்தில் நடக்குது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 1 and June 3. ஸோ இதுதான் டேட்ஸு. டைம் வந்து 7:30 மேட்ச்சு. அதுக்கப்புறம் வென்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. பிளே ஆஃப் அவ்வளோதான். செமிஃபைனல் 1ல் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட் ஃபைனல், செமிஃபைனல் 1ல் தோக்கிறவங்க குவாலிஃபை 2 போவாங்க. எலிமினேட்டரில் தோக்கிறவங்க எலிமினேட்டர், ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல் 2 போவாங்க. ஸோ செமிஃபைனல் 1 வின்னர், எலிமினேட்டர் 1 வின்னர் மோதுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனலில் செமிஃபைனல் 1 வின்னரோட ஆடுவாங்க. ஸோ இதுதான் பிளே ஆஃப்கான ரூட் மக்களே. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன வீடியோ பேச போகிறோம் அதுக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிளே ஆஃப்கான ரூட் இதுதான் நடந்தது. ஆக்சுவலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் 1 and 2ல் முடிக்க அவங்க செமிஃபைனல் 1ல் முல்லன்பூரில் ஆனாங்க. அங்கே RCB பஞ்சாப் ஓட்டலாம் பண்ணிட்டு டேரெக்டாக அகமதாபாத் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. பஞ்சாபுக்கு செகண்ட் சான்ஸ் அகமதாபாத்தில் கிடக்கு. ஸோ அங்கே செமிஃபைனல் 2 ஆடுவாங்க. எலிமினேட்டர் குஜராத் vs மும்பை. நீங்களே பார்த்தீங்க, மும்பை கம்ப்ரிஹென்சிவாக 25 ரன்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ GT எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இப்போ அந்த தோத்த பஞ்சாப் கிங்ஸோட அகமதாபாத்தில் செமிஃபைனல் 2 ஆட போகிறாங்க. இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆட போகிறாங்க. ஸோ RCB எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் எதிர்பார்ப்பாங்க. மும்பை வந்தால் சூப்பராக போகுது. அண்ட் மும்பை 6வது கப்புக்காக வெறி கொண்டு வராங்க. இதில் பஞ்சாப் RCB அவங்க ஃபஸ்ட்டு கப்பு நோக்கி போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 2, அதாவது மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ரெண்டு டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ், பிளேயிங் 11, அதுக்கப்புறம் கம்பேரிசன், பேட்டிங் பவுலிங் யார் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் ஸ்டேடியம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஓவரால் டீம் எப்படி இருக்க போது, மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் 6வது கப்பை நோக்கி ஃபைனலுக்கு போக போகிறாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு டைம் கப் அடிக்கிற வெறியில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அதாவது லாஸ்ட் டைம் கொல்கத்தா கப் அடித்த மாதிரி இந்த வருஷம் பஞ்சாபையும் ஃபைனலுக்கு லீட் பண்ணி கப் அடிக்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறா, யார் வெளியே போக போகிறா, அது எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் 2 தடவை செமிஃபைனல் குவாலிஃபை இருக்காங்க. இதான் 3rd அட்டெம்ப்ட். இல்லை பார்த்தீங்கன்னா 2014 உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்தது. செமிஃபைனல் 1 கொல்கத்தா கிட்ட தோப்பாங்க. பட் செமிஃபைனல் 2ல் சென்னையை தோக்கடிச்சிட்டு ஃபைனலாக கொல்கத்தா கிட்ட திரும்பி தோப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இந்த தடவை பஞ்சாபுக்கு திரும்பி வருதா, இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் அந்த அதர் சைடு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் 4 குவாலிஃபை 2 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2011 and 2020 தோற்றிருக்காங்க. அதே மாதிரி 2013 and 2017 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 4 மும்பை ஹவ் ஒன் 2 லாஸ்ட் 2. ஸோ அதுதான் அவங்களோட குவாலிஃபை 2 ரெக்கார்டு. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 6 வரையே குவாலிஃபை 2ல் வின்னு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ 2 டீம் ஒரு மாதிரி தத்திக்கினத்துவமாக தான் இருக்காங்க. சரி வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போவோம். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பவுண்டரி, பட் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பவுண்டரி. ஸோ ஸ்கொயரு டீப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 தியரி ஃபாலோ பண்ணோம். பவர் பிளேயில் எந்த டீம் வந்து ஹையஸ்ட் ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷோர் அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் செகண்டு டெத் ஓவர்ஸ், அதாவது 15 to 20 எந்த டீம் நல்லா போடுதோ அந்த டீம் வந்து பவுலிங்கில் கண்டிப்பாக ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். அண்ட் மிடில் அண்ட் மெயின் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அவ்வளோ அசிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலாக கிடைக்குமே தவிர நடுவில் கிடைக்காது. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கிரிப் அண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ இந்த 3 தியரி எந்த டீம் ஃபாலோ பண்ணுதோ கண்டிப்பாக இந்த ஸ்டேடியத்தில் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பிச் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறதா இருந்தால் ஷோர் ஷாட் 190 மேலே நீங்கள் அடிக்கணும். அப்படி இல்லைனா சேசிங் டீமுக்கு டியூ வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ வாங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட 6வது கப்பை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்லோ ஸ்டார்டர்ஸாக இருந்தாங்க. பட் ஒன்ஸ் டீம் செட் ஆனதுக்கப்புறம் தீப்பொறியாக மாறிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தான் இப்போ ரிக்கில்டன், கார்பின்
பாஸ்க்கு வில் ஜாக்ஸ்லாம் போனாலும் அப்பயும் டீம் செட் ஆகி ஜிடியை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ தே வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா டீமும் செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. யார் போனால் என்ன இந்த இந்தியன் கோர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் மும்பை இந்தியன்ஸோட பவர். ஜெயவர்தனே, மல்லிங்கா, பொல்லாடு, பராஸ் மெம்பாப்பரே செம்ம கோச்சிங் ஸ்டாஃப். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் வில் பி டிட்டர்மைன் டு கோ டு த ஃபைனல்ஸ் அண்ட் லிஃப்ட் தேர் 6 ட்ராஃபி. ஸோ அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பட் அவங்க செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க பேப்பரில். மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ, ரோஹித் சர்மா ஓப்பனிங், ஏன்னா நிக்கல்டன் பாலர் பேஸ்டோ ரிப்ளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்பர் 3 திலக் வர்மா ஒரு நல்ல ப்ரமோஷன், அவர் பழைய இடத்துக்கு வராரு. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மேக் நெவர்சன், சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. நம்பர் 6 அம்மதீர். நம்பர் 7 ஆக்சுவலி தீபக் சார் ஆக்சுவலி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி சொன்னால் ராஜ் பவாரார், அவருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேனே அங்கே ஆடிட்டு போகலாம், ஒரு சான்ஸும் கிடைக்கிறதுல வேஸ்ட் பண்ணுறாங்க. நம்பர் 8 மிச்சல் சன்னர். நம்பர் 9 ட்ரெண்ட் போல். நம்பர் 11 பும்ரா. நம்பர் 12 நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தீபக் சார் இல்லைன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க, அசலங்கா வெளில நிற்க வைக்கிறாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயராக எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி குமார் எல்லாம் கரண் சர்மா ஆடுவாங்க. மோஸ்ட்லி அஸ்வினி குமார் தான் போவாங்க, கரண் சர்மா ஆட மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிளேயிங் தெரியுது. தீபக் சார் ஃபிட்டராக இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. ஸோ இந்த சைட் பஞ்சாப் கிங்ஸ் டீம் பற்றி பார்ப்பாங்கன்னா இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் தவிர ஃபுல் இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் ஓகே, மற்றபடி இதில் பியூர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இது. ஓவரைஸ் பார்த்தா அவங்க வந்து அவங்களோட லெவலுக்கு மேலே பஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க இவ்வளோ தூரம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் பஞ்சாப். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ப்ராஜெக்ட் பாண்டிங் சூப்பராக இருக்குது. பட் செமிஃபைனல்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் தேவை. ஸோ அதுதான் பஞ்சாப் லேக் பண்ணாங்க ஆர்சிபி அகேன்ஸ்டாக. எல்லாமே பிளைண்ட் ஸ்லாகிங் சுற்றி அவுட் ஆகிட்டாங்க, ஒரு கேம் அவேர்னஸே எல்லாம் மாட்டாங்க. ஸோ அதை ரிப்பீட் பண்ணாமல் பஞ்சாப் மும்பை அகேன்ஸ்டாக எப்படி ஜெயிக்கலான்றதை யோசிச்சு வரணும். ஏன்னா அகமதாபாத் அவங்க ஒரு நல்ல ஸ்டேடியமாக இருந்திருக்கு. ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரியான் ஷரியா, பிரப்சிமன் சிங் ஓப்பனிங், ஜாஷ் இங்கிலீஷ் ஒன் டவுன். நம்பர் 4 கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 வதேரா. நம்பர் 6 அஷாந்த் சிங். நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஓமர் சாய், யான்சன் பல்லா. நம்பர் 9 ஹர்ப்ரீத் பார். நம்பர் 10 கைல் ஜேமிசன். நம்பர் 11 அஷ்தீப் சிங். ஸோ இம்பாக்ட் பேராக பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் வருவார். பட் சஹல் ஃபிட் ஆகிட்டார்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஐடியா என்ன சொல்லணும்னா வைஷாக் விஜயகுமார் இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு ஓமர் சாய்க்கு பதிலாக நீங்கள் சஹல் ஆனீங்கன்னா உங்களுக்கு 3 பேசர் வரும். ஜேமிசன், அஷ்தீப், வைஷாக்கு. இது இல்லாமல் ஸ்டாயினிஸ் 4th, பிராரு, சஹல் 6 பிளேயர் போடலாம். பட் இவங்க எப்படி போப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க கம்பேரிசன் அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டீமோட பேட்டிங் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பார்ப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு மும்பைக்கு டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிக்கல்டன் ஊருக்கு போயிட்டார், ஜாக்ஸ் ஊருக்கு போயிட்டார். ஸோ அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து அசலங்கான், பேஸ்டோ. அசலங்கா எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்டியூட் தான், பேஸ்டோ பற்றி பின்னாடி பேசலாம். பட் ரோஹித் சர்மா என்ன நாக்குங்க ஜிடிக்கு அகேன்ஸ்டா. இனிஷியலாக அவருக்கு ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் எப்படி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து அப்ரோச்சை மாற்றினாலும் நீங்கள் பார்த்தீங்க. செம்மையாக செட் ஆகிட்ட ட்ரீட்மெண்ட். நாக் அவுட்ஸ்னால் இனி ரோஹித் சர்மா தான் போலியே. சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இப்போ ஐபிஎல்லாக இருக்கட்டும், மனிஷா சூப்பராக பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹிட் 300 சிக்ஸஸ், அதே மாதிரி 7000 T20 ரன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரோஹித் சர்மா. செம்ம ஃபார்மில் தெரியாது. ஒன்ஸ் ரோஹித் சர்மா நீங்கள் கேட்ச் விட்டு செட்டில் அவுட்டிங்கன்னா அவர் தாங்க பொட்டலாம் பண்ணுறாரு, செம்ம அடி அடிச்சிருவார். மேட்ச் வினிங் 85, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஸோ அதனால பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக அஷ்தீப் சிங், அதே மாதிரி அஸ்மதுல்லா ஓமர் சாயோ இல்லைனா ஜேமிசன் சீக்கிரம் ஒரு விக்கெட் எடுக்க பார்க்கணும். அப்படி இல்லை செட் ஆகிட்டனா கன்ஃபார்ம் தடால் அடி தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அசலங்கா சப்ஸ்டியூட் தான், பெஞ்சில் இருப்பார். ஜானி பேஸ்டோ அப்பா பழைய டீம் வேறு பஞ்சாப் பார்க்க நல்லாயிருக்கும். பட் செம்ம ஸ்டார்ட்டுங்க, அவர் தாங்க அந்த ஸ்டார்ட் ப்ரொவைட் பண்ணார் ஜிடி கிங்ஸ். 47 சூப்பரானார். அவருக்கு நீங்கள் வந்து ஸ்லாட்டில் போட்டாலோ இல்லை பாடிக்கு போட்டாலோ சூப்பராக புல் ஆடுவார். நல்ல ஸ்கொயர் ஆஃப் நல்ல பிளேயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜானி பேஸ்டோ நீங்கள் ரோஹித் சர்மா மாதிரி சீக்கிரம் அவுட் ஆனால் விக்கெட் எடுத்தால் தான் உண்டு, அப்படின்னா அவரும் அடிப்பார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அவர் நல்ல எக்ஸ்போசர் இருக்குது, ஏன்னா டீமில் 2 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவர் எப்படி ஆடுவான்னு தெரியும். ஸோ ஜானி பேஸ்டோ வில் பி எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் மோர் தென் ரோஹித் சர்மான்னு நான் சொல்லுவேன் பஞ்சாப் மேட்ச்சில். ஏன்னா வந்து அகமதாபாத் பெருசு. ஸோ பேஸ்டோ ரோஹித் சர்மாக்கெலாம் நல்லா படம். ஸோ இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப கீ மும்பைக்கு. இவங்க 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னா மும்பை மாட்டிப்பாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியான் ஷரியா, பிரப்சிமன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் எல்லாமே பட்டா பாக்கியம் பரட்டி லைக்கியம் பிளேஸ். இதில் யாருமே டென்டேட்டிவ் அப்ரோச் எடுத்து ஆட மாட்டாங்க, எல்லாம் தடால் அடி தான். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேட்ச்லேயே பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஆடணும், கொஞ்சம் செகண்ட் ஃபிட்டில் ஆடணும். எனக்கு தெரிஞ்சு பிரியான் ஷரியா அப்படி ஆடாரான்னு தெரியல. மேபி பிரப்சிமன் இங்கிலீஷ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் பிரியான் ஷரியா இதே மும்பைக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் லீக் மேட்ச்சில் ஒரு 50 போட்டாங்க. ஸோ தே வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ், அதே ரெப்ளிகேட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் பிரப்சிமன் சிங் கடந்த ஒரு 3 மேட்சாக ஃபார்மில் இல்லை, சுற்றி அவுட் ஆறாரு. ஸோ அவர் கொஞ்சம் டைம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக அவர் நல்லா ஆடுவார். ஸோ பும்ரா, ரிச்சர்ட் கிளீசன், போட் எப்படி இவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பிரியான் ஷரியா, ஜாஷ் இங்கிலீஷ் போன மேட்ச் மைண்டில் ஞாபகம் வச்சு நல்லா ஆடினா கண்டிப்பாக 2 பேர் நல்லா ஆடுவாங்க. பிரப்சிமன் சிங் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும் வந்துட்டா இது ஒரு டேஞ்சரஸ் டாப் 3ங்க. மும்பை விக்கெட் எடுக்கலாம் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த சைடு மும்பையோட மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மேக் நெவர்சன், செவர், சூரியகுமார் யாதவ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். த ஸ்கை இஸ் த லிமிட்னு வாங்க. ஸோ அவர் இங்கே இந்த வருஷம் ஆடின 15வது மேட்ச் கூட 25+ங்கப்பா. மனுஷனா இல்லையாங்க இவர். எல்லா மேட்சும் எப்படிங்க ஒருத்தரால் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் ஆடாமல் ஆட முடியும்ப்பா. அப்சல்யூட் ஃபினாமினன். ஸோ சூரியகுமார் யாதவ் விக்கெட்டு ரொம்ப கீ. ஏன்னா அவரும் செட் ஆகிட்டானா அவரும் 360 ஷோ காட்ட ஆரம்பிச்சிருவாரு. லாஸ்ட் டைம் 2 மேட்சாக 50 போடல, பட் 30ஸ்லேயே அவுட் ஆறாரு. ஸோ அவர் ஒரு டியூ, அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா நம்பர் 3, நம்பர் 4ல் அவர் இடம் அதுங்கன்னா அவர் வேலையை பண்ணார். ஜிடி கேங்ஸ்டார் ஒரு கேமியோ 25 ஆட்டு போனார். அதான் திலக் வர்மா, நமக்கு தெரிஞ்ச திலக் வர்மா. ஸோ அந்த மாதிரி ஆடணும். ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒரு 3 6 அடிச்சா ஜிடி கூட. ஸோ இதுதான் மும்பை பேட்ஸ்மேனோட கெப்பாசிட்டி. அவங்க இந்த ஃபயர் பவர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பாண்டியா, திலக் வர்மா ஸ்கையில் 2 பேர் 50 போட்டாலுமே பஞ்சாப் கோவிந்தா. இந்த 3 பேரில் 2 பேர் விக்கெட்டாக பஞ்சாப் சீக்கிரம் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க மேட்ச்சில் இருக்க முடியும்.
இல்லைனா 3மே கடப்பார மிடில் ஆர்டர். ஸோ இந்த சைட் பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா, ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா வந்து முல்லன் புல்லாக ஒரு ரெக்கார்டு இல்லை. பட் அகமதாபாத்தில் லாஸ்ட் டைம் ஜிடியோட ஆடும்போது ஒரு 97 அடிச்சு நாட் அவுட்டில் முடிப்பார். ஸோ அவருக்கு அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் வில் பி எக்ஸ்பேக்டர் பிளேயர். அவரும் செட் ஆகிட்டார்னா அடிச்சிருவார் ரோஹித் சர்மா மாதிரி. ஸோ அவர் விக்கெட்டை கண்டிப்பாக மும்பை சீக்கிரம் எடுக்க பார்ப்பாங்க. இல்லைனா பஞ்சாபுக்கு அவர் அடிச்சு கொடுப்பாரு. நேஹல் வதேரா அண்ட் சஷாங்க் சிங் ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேஸ் தான். டைம் எடுப்பாங்க, பட் வந்து செட்டில் ஆகிட்டா அவங்களும் அடிச்சிருவாங்க. ஸோ பஞ்சாப் மாதிரி மும்பை மாதிரி பஞ்சாபுக்குமே ஒரு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் இருந்தாங்க. பும்ரா, போல்ட் யாராக இருந்தாலுமே இந்த 2 டேலண்டட் பிளேயர்ஸ் சூப்பராக ஆடி இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் பேட்டிங் கிடைக்கலனாலும் நல்லா ஆடினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டாப் ஆர்டர் மிடில் ஆர்டருமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் எதுனே சொல்ல முடியல, செம்ம ஈக்குவலாக தெரியுறாங்க. ஏன்னா நேகல் வதேராவும் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு, சஷாங்க் சிங் நல்ல ஃபார்மில் இருக்காரு, நல்ல ஹிட்டர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, செம்ம பேட்டிங் 2 டீமும். ஃபினிஷர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ராஜ் பாவா எதுக்கு ஆடுறாருன்னே தெரியல. அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்காது, பவுலிங் ஆடி பார்த்தும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறான்னு தெரியல. பெவான் ஜேக்கப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவரும் பெஞ்சு தான், நல்ல ஹிட்டர், பட் பாவம் சான்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமந்தீர் அவரோட வேலையை சைலண்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த வருஷம் எல்லா மேட்சும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஃபயர் கம்மியாக ஒரு பேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 20, 13 ஏதாச்சும் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அவர் வேலையை கரெக்டாக பண்ணுறாரு, பண்ண ஆர்டிஎம்க்கு வர்த்தாக இருக்காரு. ஸோ அவரோட இம்பாக்ட் எப்படின்னு கிரியேட் பண்ணலாம். ஏன்னா பாண்டியா அவுட் ஆகிட்டா சம்டைம்ஸ் நமந்தீர் தான் நல்லா ஆடி கொடுக்குறாரு. ஸோ டெத்தில் நமந்தீரோட இம்பாக்ட் மும்பைக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் நான் நம்புறேன். அவர் அவுட் ஆகிட்டா அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த சைட் பஞ்சாபுக்கு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஓமர் சாய், அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் இந்த வருஷம் டேஞ்சர்ஸ் ஃபார்மில் தெரியுறாங்க. அவர் ஒரு புது அவதார் ஃபினிஷராக எடுத்திருக்காங்க. ஃபினிஷரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடி கொடுத்தாரு. 3 மேட்ச் கிட்டத்தட்ட 35-40 ஆடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் இருப்பார். என்ன ஸ்டாயினிஸ்க்கு பும்ரா, போல்ட்டை எப்படி ஆட போகிறாரு அது ஒன்று தான். ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட நிறைய பேர் அவுட் ஆயிருக்காரு டெத்தில், ஓவரால் அவுட் ஆயிருக்காரு. ஸோ டெத்தில் சப்போஸ் இவங்க 2 பேர் ஆடுறது இருந்தால் ஸ்டாயினிஸோட அப்ரோச் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஓமர் சாய் எனக்கு தெரிஞ்சு வந்து 2 ஓவர் 3 ஓவர் பவுலிங் கொடுப்பாங்க. ஸ்விங் ஆனால் ஓகே, இல்லைனா ஓமர் சாய் அடிச்சிருவாங்க மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக. ஆனால் ஸ்விங் ஆனால் ஒரு ஈஸி பவுலர் அட்டாக்கு. ஸ்விங் ஆனால் கொஞ்சம் டெட்லியாக தெரிவார். பேட்டிங்கில் நீங்கள் ஓமர் சாய் கிட்டேருந்து ஒரு 10-20 எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் பெருசு, பட் அதுக்கு மேலே ஆனால் அவரோட கெப்பாசிட்டி. பட் ஸ்டாயினிஸ்க்கு 2 ஓவர் தள்ளுவாங்க, அது ஒரு கேம் சேஞ்சிங் இம்பாக்டாக கிரியேட் பண்ணலாம். பட் பேட்டிங் 2 டீமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. என்னால் யார் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியல. சரி வாங்க பவுலிங் கிட்ட போவோம். பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம். மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல், ஜஸ்பீர் பும்ரா, தீபக் சேர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கார் மக்களே. ஸோ அதனால் அவர் திரும்பி ஆடுவாரான்னு தெரியல, கஷ்டம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளீசன் வில் ஹேவ் ஹிஸ் பிளேஸ். ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து எய்தர் ஒருத்தர் நல்லா போட்டால் பரவாயில்ல, 2 பேர் நல்லா போடணும் மும்பைக்கு. ஏன்னா ஜிடி மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு 2 விக்கெட் எடுத்தாலுமே செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 54 ரன்ஸ் கொடுத்தாரு. பும்ரா ஆஸ் யூஷுவல் இஸ் எவர் பெஸ்ட். 1 விக்கெட் 27 ரன்ஸ் 4 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ பும்ராவை மும்பை எப்படி ஆட போகிறாங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் பஞ்சாப் ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை கூட ஜெயிக்கும் போது பும்ரா பார்த்து ஆடிட்டாங்க. போல்ட்டு, தீபக் சார் எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த ரூட் எடுக்க போகிறாங்களா இல்லை 2 பேரும் அட்டாக் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த ரூட்டு தான் பெஸ்ட்டு. பும்ரா 4 ஓவர் நீங்கள் பார்த்து விக்கெட் கொடுக்க மாட்டா, மற்ற 4 பவுலர்ஸ் ஈஸியாக ஆடலாம். ஸோ போல்ட்டும் ஸ்விங் ஆடலாம், டெத்தில் அடிவாங்க, பவர் பண்ணி அடிவாங்க. ஸோ மும்பைக்கு போல்ட் அண்ட் பும்ரா எடுப்போம் ரொம்ப முக்கியம். இந்த சைட் பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங்கோட ஸ்பெல் தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 2 டீமும் 200, மும்பை 200 அடிக்காதுக்கு அஷ்தீப் சிங் தான் காரணம். டெத் ஓவர்ஸில் லாஸ்ட்டில் 3 ரன் தான் கொடுத்தாரு. மேட்ச் வின்னிங் ஓவர் அது இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கும். அதனால் அஷ்தீப் சிங் பவர் பிளேயோட டெத்தில் தான் நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். ஏன்னா பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஜேமிசன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், ஓமர் சாயும் ஸ்விங் பண்ணுவார். பட் அஷ்தீப்பை டெத்தில் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் டெத்தில் செம்மையாக போகிறார். ஸோ அஷ்தீப் விசஸ் மும்பை ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். வைஷாக் விஜயகுமார் ஆடுவாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் முஷீர் கான் வந்ததால் இவர் ஆட முடியல. பட் இந்த தடவை நல்ல பேட்டிங் இருக்கிறதுனால கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ வைஷாக் விஜயகுமார் அந்த ஒரு ஹார்ட் லென்ஸ் டெஸ்ட் மேட்ச் லென்த் போட்டாங்கன்னா கொஞ்சம் பால் உள்ளே வந்தால் மாட்டிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்பெல்லும் பஞ்சாபுக்கு ரொம்ப முக்கியம் அகமதாபாத் ஸ்டேடியத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பையோட தேர்ட் பேசர் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, கார்வின் பாஸ் ஊருக்கு போயிட்டார். பாண்டியா பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஒரு 2 ஓவர் மேலே போடுறதே இல்லைன்னு புலம்பிருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் கிட்டத்தட்ட போட்டார் ஜிடி கைன்ஸாக. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் யூ ஹேவ் டு பிலீவ் செல்ஃப். ஏன்னா ஃபைனலில் கப் அடிச்சு கொடுத்த பவுலர். ஸோ அதனால் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். பட் ஆஸ் அ கேப்டனாக நல்லா பண்ணுறாரு. பேட்டிங்லேயும் இப்போ பழைய மாதிரி வராரு. பட் பவுலிங்கில் நல்லா வரணும். அந்த ஸ்லோயர் லென்த்து, சேஞ்ச் ஆஃப் நக்கல் இதெல்லாம் பாண்டியா போட்டால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியல, கடந்த ரொம்ப மேட்சாக கரண் சர்மா விட்டு அஸ்வினி குமார் பக்கம் தான் போகிறாங்க. ஆனால் அவரும் டெலிவர் பண்ணுறாங்க நல்லா. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார், பட் யங்ஸ்டர், ஹி வில் லேர்ன் ஷோர்லி. பட் நல்ல பிளேயராக தெரியுறாங்க அஸ்வினி குமார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர், கொஞ்சம் அந்த ஸ்லோயர் பால்லாம் வச்சிருக்காரு. அதே மாதிரி கும்முன்னு ஏற்றுறாரு. ஸ்விங் அண்ட் சீம் இல்லை, பட் லென்த்தில் நல்லா போட்டால் ஆடக்கூடிய போடுறாரு. ஸோ அஸ்வினி குமார் 2-3 ஓவர் தள்ளுவாங்க. அதில் எப்படி பஞ்சாப் ஆட போகிறாங்க அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். இந்த சைட் பஞ்சாப் நீங்கள் வந்தீங்கன்னா ஜேவியர் பாட்லெட் அண்ட் கைல் ஜேமிசன். பாட்லெட் மோஸ்ட்லி ஓமர் சாய் பல்ல ஆட வைப்பாங்களான்னு தெரியாது, ஜேமிசன் தான் ஆடுவார். ஸோ கைல் ஜேமிசன் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்விங்கு கிடச்சிருந்தா ஒரு செம்ம டெட்லியஸ் பவுலர். டெஸ்ட் மேட்ச் லென்த்து போட ஒரு ஏசுலூர் மாதிரி அங்கே கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், பேஸ்டோவாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும். ஸோ இவருக்கு பால் மூவ் ஆச்சுன்னா டேஞ்சரஸ் பிளேயர் ஜேமிசன். டெத்தில் கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. ஜேவியர் பாட்லெட் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இது மோர் ஆஃப் அ
ஸ்லோயர் பால் அண்ட் ஸ்விங் பவுலர். ஸோ அதனால் ஜேமிசன் தான் ஆடுவார். கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது, ஜேமிசன் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அதனால் ஜேமிஸோட 4 ஓவர் அர்ஷ்தீப் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். பேட்டர் சப்ஸ்டியூட் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் மக்களே, கரண் சர்மா என்னாச்சுன்னு தெரியல, நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காரு. மேட்ச் வின்னிங் ஸ்பெல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஏன் மும்பை அவரை பெஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. அஸ்வினி குமார் நம்பி போகிறாங்க, 5 பேசரோட போகிறாங்க. எனக்கு அது ஐடியாவே புரியல. பட் எனிவேஸ் நான் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா ஆடு வைப்பேன். எனக்கு மும்பை என்ன பண்ணாமல் இருந்தார். பட் மிச்சல் சாண்டர் என்னன்னு தெரியல, 2 மேட்சாக எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிற வரணும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்டும் அவர் ஆடிட்டாங்க, ஜிடிக்கும் ஆடிட்டாங்க. ஸோ அதனால் மிச்சல் சாண்டரோட 4 ஓவர் ரொம்ப முக்கியம். அவருக்கு 4 ஓவர் கொடுக்கணும், அப்போ தான் மேட்ச் டிசைடிங் எப்படி இருக்கும்னு தெரிய போகுது. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸோட ரோல் மும்பைக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். நான் ரிச்சர்ட் கில்சன் பற்றி பேச மாட்டேன். அவர் கொஞ்சம் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ் பவுலர், பட் நல்லா ஹார்ட்லேருந்து போடுவார். ஸோ ஜிடி கிங்ஸ்டாவே 2 விக்கெட் எடுத்தார். ஸோ கில்சனுமே ஃபாஸ்ட் பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராக தெரிவார் சாண்டரோட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட ஸ்பின்னர்ஸ் போவோம். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா சஹல் இன்னும் ரிஸ்ட் இன்ஜுரின்றாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா சஹலோட என்ன சொல்ல க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறாரு பஞ்சாபுக்கு. ஸோ அதனால் சஹலோட ஸ்பெல் ரொம்ப முக்கியம். அவர் ஆடலைன்னா கண்டிப்பாக ரொம்ப மாட்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் பிரவீன் டுபே பக்கம் போக மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவரும் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் தான். பிரவீன் டுபே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பார் ஒரே ஸ்பின்னர் வச்சு தான் போகிறாங்க. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியார். எக்கானமி 8 ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 30-35 தான் கொடுப்பார். பேட்டிங்லேயும் ஆடக்கூடியவர். ஸோ ஹர்ப்ரீத் பாரோட 4 ஓவர் மும்பை கிங்ஸ் ரொம்ப க்ரூஷியல். லாஸ்ட் டைம் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதோட சஹல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். பட் சஹல் ஃபிட்டாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஃபிட் இல்லைன்னா மாட்டிப்பாங்க. ஃபிட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பஞ்சாப் ஸ்பின்னர்ஸும். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ 2 டீமோட பேட்டிங், பவுலிங், டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபாஸ்ட் பேசர், ஸ்பின்னர்ஸ் எல்லாமே பேசிட்டோம். பிளேயிங் 11 ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே பேசிட்டோம். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போவோம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மும்பை ஆடுறதை பார்த்தா கண்டிப்பாக 6வது டைட்டில் 6th கப் அடிக்காமல் விட மாட்டோன்ற மாதிரி ஆடுறாங்க. பஞ்சாப் ஒரு சைடு நாங்கள் கண்டிப்பாக ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டா இன்னொரு மேட்ச் வருவோம், ஸ்ரேயஸ் ஐயர் மேலே நம்புங்க அப்படின்றான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் கன்சிடரிங் பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்ட் டீம் எக்ஸ்போசர், நான் மும்பைக்கு அட்வான்டேஜ் தரேன். மும்பை 51, பஞ்சாப் 49. இது என் ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏன் மும்பை 51 பஞ்சாப் 49னா, என்ன தான் வந்து பஞ்சாப் ஒரு டெட்லி டீம், டேஞ்சரஸ் டீமாக தெரிஞ்சாலும் அந்த டீமில் மெஜாரிட்டி ஆஃப் த டீம் பிளேயர்ஸ்க்கு செமிஃபைனல் எக்ஸ்போசரே கிடையாது. எல்லாரும் ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க. அண்ட் மோர் ஆஃப் தெம் பிளைன்ஸ் லாகிங் ரொம்ப சுற்றுறாங்க, பேஷன்ஸ் இல்லை. பவுலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பஞ்சாப் கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க செமிஃபைனல்ஸில். வேறஸ் மும்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், 5 கப் வச்சிருக்காங்க. டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் நல்லா பண்ணுறாங்க. பவுலிங்கும் கிளிக் ஆகுது, பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு மும்பைக்கு எனக்கு ஒரு வீக்னஸ்ன்ற ஒரு இடமே சொல்ல தெரிலங்க. என்ன ஸ்கை தவிர மற்றெல்லாம் ஆட மாட்டாங்க. பட் நேற்று அதுவும் ஆடினாங்க. ஸோ அதனால் மும்பை எல்லா ஏரியாஸும் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஸோ அதனால தான் மும்பைக்கு நான் அட்வான்டேஜ் தரேன். பஞ்சாப் நான் ஏன் தெரிலனா, அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பேட்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஃபயர் பவர் இருக்குது, பவுலிங்லையும் நல்லா இருக்குது. பட் அது எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அதுதான் மேட்டர். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஆல்சோ செமிஃபைனலில் ப்ரெஷர் அவங்க கண்டிப்பாக ஃபேஸில் தெரியும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் காமிச்சு ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக பஞ்சாப் வில் ஹேவ் தேர் சான்ஸ் டு ப்ளே ஆர்சிபி இந்த ஃபைனல். அவங்களும் ரிவெஞ்ச் எடுக்க பார்ப்பாங்க ஃபைனலில். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் கப் அடிக்க பஞ்சாப் அவங்களோட அவுட் ஆஃப் ஜோன் எல்லாமே ஆடியாங்கன்னா இது ஒரு டூ ஆர் டே போட்டியாக பஞ்சாப் கன்சிடர் பண்ணுவோம். இது அவங்களோட கனவு. ஸோ அதனால் பஞ்சாப் வில் ஹேவ் டு ப்ளே தேர் பெஸ்ட். ஸோ அவங்க ஜெயிச்சா சந்தோஷம் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ மும்பை ஜெயிக்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் பர்சனலி எனக்கு பஞ்சாப் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். கப்படிக்காத டீம் எனக்கு ஜெயிக்கணுங்க ஐபிஎல். அவ்வளோதான். மும்பை போதும் 5 அடிச்சிட்டாங்க, 6வது அப்புறம் அடிச்சிக்கிட்டோம். பஞ்சாப் ஆர்சிபி யாரும் அடிச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும். அது என்னோட ஆசை, நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக மும்பை பஞ்சாப் ஷார்ட்ஸ் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஐபிஎல் ஃபைனலோட ப்ரிவ்யூ தான். யார் ஆர்சிபி மோத போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி